கர்த்தரால் அழைக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் அழைக்கப்பட்ட நாள்ல இருந்து நடுவில் எங்காவது வழி விலகி போனதே ஆனால் கர்த்தருக்கு நாம் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டும். என்ன செய்து கொண்டிருந்தாய்? சத்துருக்குள்ளே 2 தந்திரங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த 2 தந்திரங்கள் உங்களுக்கும் நிச்சயமா எனக்கும் இந்த காலகட்டத்தில் நேரிடுவது அதிக நிச்சயம். உங்களுடைய சம்பவம், இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்கள் எதிர்ப்புதிராதான் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு இது கர்த்தரோட சித்தம் இல்லை, இது கர்த்தர் நடத்துதில்லை என்று நீங்கள் நான் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படி போகணுன்றதுக்கு சரியான உங்களுக்கு ஒரு விவரணம், வியாக்கரணம் தேவை என்றால் அதற்கு வேத வாக்கியத்திற்கு நேராக தான் நீங்கள் நானும் திரும்ப வேண்டும். குடும்பத்தின் பிரச்சனைகளையோ குடும்பத்தின் சம்பவங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வியாக்கரணம் செய்தால் அது நீங்கள் எடுக்கிற தப்பான ஒரு தீர்மானம். கர்த்தரை விட்டு நீங்கள் தூர போவதற்கு எதுவான ஒரு விஷயம் அது. எஸ்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 பிறகு 4ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிப்பேன். சிற்பாசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாப்பின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். 4:24. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரிவு ராஜபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. கோரெஸ் அல்லது சைரஸ் என்பதான ராஜா 537 BC அன்று சிறையில் இருந்த அடிமைகளாக இருந்த யூதர்களை விடுதலையாக்கி தங்களுடைய சொந்த ஊராகிய எருசலேமுக்கு அனுப்பினார். அப்படி 536 கர்த்தருடைய தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்ட இந்த யூதர்கள் கோரேசு ராஜா போய் 3வது ராஜாவாகிய தரிவு அல்லது டேரியஸ் என்று சொல்லப்படுகிற ராஜா வரும் வரைக்கும் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த தேவாலயத்துடைய ஊழியம், கட்டட வேலை நிறுத்தப்பட்டது. 536 போடப்பட்ட அந்த அஸ்திபார வேலை 520 வரைக்கும் வேலை நடக்காமல் தடபட்டு போனது. குறைஞ்சது 16 வருஷம் தேவாலயத்துடைய கட்டட வேலை செயல்படவில்லை. தேவாலயத்துடைய கட்டடத்தின் வேலை தடபட்டு போனது. காரணம் என்ன? குறைஞ்சது 16 வருஷம் கர்த்தருடைய தேவாலயம் கட்டப்படாதபடிக்கு தடபட்டது. தேவாலயத்தை கட்டி அந்த இடத்துல பலிகளை செலுத்தி ஆராதனை எடுக்கும்படியாக தான் கர்த்தர் கோரேசு சக்கரவர்த்தியுடைய உள்ளத்தை ஏவி, அவனுடைய ஆவியை ஏவினதினாலே அவனுடைய ஆவியை மாத்திரமல்ல, அவன் கட்டண பிரகடன பண்ணினவருக்கு அங்கிருந்து யூதருடைய ஆவியும் ஏவினது பெருக்கு அவர்கள் எல்லோரும் கூடி வந்து கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டத்தக்கதாக முதலாவது பலிகளை செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக ஜெபத்தை எடுக்கும்படியாக பலிபீடத்தை கட்டி, பிறகு பலிபீடம் கட்டி முடிஞ்சு மறுபடியும் 7 மாதம் தாண்டினவருக்கு சிறையிலிருந்து வெளியே வந்து 2வது வருஷம் 2வது மாதத்திலே அவர்கள் தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார்கள். அஸ்திபாரம் போட்ட பிறகு குறைஞ்சது 16 வருஷம் மறுபடியும் தேவாலய கட்டுற வேலை ஈடுபடாதபடிக்கு தடைபட்டு போனது. என்ன நடந்தது? கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குற நீங்களும் நானும் தொடங்கின நாள்ல இருந்து அதனுடைய முடிவு பர்யந்தம் நாம் போவது கிடையாது. நடுவுல கர்த்தருடைய அந்த அழைக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்வை வந்து நாம் தடை செய்கிறோம். அந்த பாதையிலிருந்து விட்டு விலகுகிறோம். 16 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 16 வருஷம் கர்த்தருடைய தேவாலயம் கட்டப்படாத அளவுக்கு நின்று போனது. அந்த 16 வருஷம் வேலை செய்யாமல் இந்த கர்த்தரால் ஏவினவருக்கு தேவாலயம் கட்டும்படியாக வந்த இந்த 50,000 பேர் யூதர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எருசலேமில்? அவர்கள் அடிமைத்தனத்தின் ஊராகிய பாபிலோன் கல்தருடைய ஊர்ல இருந்து வெளியே வந்த காரணம் என்ன? கர்த்தருக்கு தேவாலயத்தை கட்டும்படியாக தான். வந்து 16 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்துக்கின்னு? 16 வருஷம் அவர்கள் செய்த வேலை கர்த்தருக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லாதபடியால் தான் ஹேகாய் என்பதான தீர்க்கதரிசி எழும்புகிறார். அது வரும் போகிற வாரங்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த 16 வருஷம் தேவாலயத்தை கட்டும்படியாக வந்த இந்த யூதர்கள் என்ன பண்ணினார்கள்? கர்த்தரால் அழைக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் அழைக்கப்பட்ட நாள்ல இருந்து நடுவில் எங்காவது வழி விலகி போனதே ஆனால் கர்த்தருக்கு நாம் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டும். என்ன செய்து கொண்டிருந்தாய்?
உன்னுடைய வாழ்க்கையின் ரட்சிப்பு பரிபூர்ணப்பட்டு உனக்குள்ளாக நான் வசித்து தேவாலயமான் இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட என்னுடைய அழைப்பின் பாதியை நடுவில் விட்டு எங்க போனாய்? இவர்கள் தேவாலயத்தை கட்டுவது நிறுத்தத்தக்கதாக இவர்களுக்கு நீ செய்கிற வேலை தப்பு என்று யாராவது சொன்னார்களா? நீ போற வழி தப்பு என்று சொல்லி இவருடைய வழி விலக செய்தார்களா என்பதான விஷயத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு சீக்கிரமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்த வாரம் இந்த தேவாலயம் கட்டப்படாதபடிக்கு, எருசலேமுடைய மதில் கட்டப்படாதபடிக்கு, யூதர்கள் அந்த எருசலேம்ல மறுபடியும் வந்து வசித்த அந்த எருசலேம்ல யூதருக்கு ஒரு ராஜா எழும்பாதபடிக்கு, இந்த ஒரு சிதறிக்கப்பட்ட தேசமாக கூடி வராதபடிக்கு ஒரு நிருபம் சத்துருக்களால் எழுதப்படுகிறது. அந்த நிருபம் எழுதப்பட்ட பிறகு கர்த்தர் மௌனமா இருந்தார் என்பதனை கேள்விக்கு பதில் நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்ப சத்துருக்கள் இந்த ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட இந்த ஒரு தேசம் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ளாதபடிக்கு நிருபத்தை எழுதி பெரிய அதிபதிகளுக்கு தடை உண்டாக்கும்படியாக முயற்சி செய்தார்களோ, கர்த்தர் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அது அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். எதற்காக கர்த்தருடைய கட்டடத்தின் அருமையான அந்த தேவாலயத்தின் ஊழியம் நின்று போனது? ஒரே ஒரு நாள் தான் அவர்கள் கர்த்தர் இருதயபூர்வமாய் ஆராதித்தார்கள். 70 வருஷம் அதற்கு முந்தி கர்த்தருடைய கீழ்ப்படியாமையினால்தான் கர்த்தர் சிதறடிக்க பண்ணினார். 70 வருஷம் அடிமத்தனத்தில் இருந்தார்கள். அடிமத்தனத்திலிருந்து வெளியே வந்து அவருடைய உள்ளத்தில கர்த்தர் ஏவி பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி அஸ்திபாரம் போட்ட அன்றைக்கு தான் அற்புதமான சம்பவம் நடந்தது. 3ஆம் அதிகாரம் 11-13 வரை கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாது இருந்தது. இந்த ஒரு நாள் தான் மெய்யான ஆராதனை ஏறெடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, சாலமோன் தேவாலயத்தை கட்டின மாசமும் இந்த இடத்துல மறுபடியும் இடிக்கப்பட்ட 2வது தேவாலயம் கட்டப்பட்ட மாதமும் ஒரே மாதம் தான், 2வது மாதம் என்று சொல்லப்படுகிற ஜீவ். அந்த மாதத்திலே அறுவடையின் காலம் தொடங்குகிறது. ஏப்ரல் மே என்று சொல்லப்படுகிற நம்முடைய மாதம் மார்ச் ஏப்ரல் என்பதான மாதத்துல தான் பஸ்கா பண்டிகை வருகிறது. 1வது மாதம், அதான் ஈஸ்டர் நாம் கொண்டாடுகிறோம். 2வது மாதம் ஏப்ரல் மே என்பதான மாதம். அந்த 2வது மாதத்தில் தான் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக துவக்கினான். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லப்படும். அதே மாதத்துல மறுபடியும் இவர்கள் தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்து அஸ்திபாரம் போடும் பொழுது 70 வருஷத்துக்கு முந்தி சாலமோனுடைய தேவாலயத்தை கண்ட முதிரோர்கள் 100, 110, 120 வயது உள்ள ஆட்களும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். தேவாலயத்திற்கு அஸ்திபாரத்தை போடும் பொழுது, அந்த அஸ்திபாரத்தை அவர்கள் போடும் பொழுது சாலமோன் கட்டின கட்டடத்திற்கும் இப்ப இருக்கிற கட்டடம் இடிக்கப்பட்ட அஸ்திபாரம் போடுறதையும் பார்த்து அவர்கள் அழுவ ஆரம்பித்தார்கள். சாதாரணமா அழுவவில்லை, வெகு தூரம் அந்த சத்தம் போய் கேட்கத்தக்கதாக அவர்கள் அழுது புலம்பினார்கள். சில பேரு இடிக்கப்பட்ட தரமட்டமாக்கப்பட்ட தேவாலயம் கட்டப்பட்டது என்பதான சந்தோஷமாக அவர்கள் கம்பீர சத்தமிட ஆரம்பித்தார்கள். அது பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்ற வார்த்தை, யாக்கோபு 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீத பாட கடவன். நீங்கள் அழுகையிலே ஜெபித்தாலும் சரி, சந்தோஷத்தில் சங்கீதம் பாடினாலும் சரி, இரண்டும் கர்த்தருக்கு ஆராதனையை தான் போய் சேருகிறது. அன்பானவர்களே, அன்னால் 1ஆம் அதிகாரத்துல அழுது புலம்பின அந்த ஜெபமானாலும் சரி, 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் பாடலாக பாடி கர்த்தரை புகழ்ந்தாலும் சரி, இரண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு அது தூபம் போல ஆராதனையாக தான் போய் சேர்கிறது. ஒரு முதிர் வேதன கூட்டம் வந்து அஸ்திபாரம் போடும் பொழுது பள்ளியை தேவாலயத்தை நினைவு கூர்ந்து அழுது புலம்பினார்கள் சத்தமாக. தங்களுடைய பாவத்து நிமித்தமாய்
இப்படி ஆனது என்று. புதுசாக இருக்கிற தலைமுறைகள், பழைய தேவாலயம் பார்க்காதிருக்கிற புது தலைமுறைகள் அஸ்திபாரம் போடும்போது கர்த்தருக்கு அந்த தேவாலயம் கட்டப்படுது என்று சந்தோஷமாக கம்பீரித்தார்கள். அப்படி சந்தோஷமாக பாடின பாடலாகட்டும், அழுகையின் சத்தமாகட்டும், ஜெபத்தை ஏறெடுத்தாலும் சரி, இரண்டும் கர்த்தருக்கு போய் சேருகிற ஆராதனை தான். 70 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம். முதல் முறை பண்ணார்கள், பண்ணி முடியல. 4ஆம் அதிகாரம் 1 சம்பவம் நேரிட்டது. 4:1 சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யாமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, ஒரு சின்ன கூட்டம் ஏதோ சத்தியமுள்ள தேவனை ஆராதிக்கிறார்களே என்பதான ஒரு விஷயம் சத்துருக்கள் கேட்ட பொழுது, இந்த ஒரு சின்ன கூட்டம் மகிமையின் தேவனாகிய பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்ளுகிறார்களாமே என்பதான செய்தி சத்ரு என்று சொல்லப்படுகிற அந்தகார சேனையாகிய பிசாசுடைய மண்டலம் கேள்விப்பட்டால் மௌனமா இருக்க மாட்டான். அவங்க ஏறெடுத்த 70 வருஷத்துக்கு அப்புறம் அவர்கள் ஏறெடுத்த முதல் உண்மையான சத்தியம் உள்ள ஆவியோடும் சத்தியத்தோடும் தேவனை தொழுது கொள்வாயா என்று சொல்றது போலவே அவர்கள் சத்தியமுள்ள வார்த்தையை முன்வைத்து தாவீதுடைய பிரமாணங்களின்படியையும் மோசேயுடைய பிரமாணங்களின்படியும் அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் என்று நான் போன வாரத்தில் சொல்லி முடித்தேன். மெய்யான ஆராதனை அது, போலியான பொய்யான ஆராதனை இல்லை அது. அந்த மெய்யான ஒரு ஆராதனை கேட்டவுடனே சத்துருக்கள் எழும்பினார்கள். சத்துருக்களுடைய 2 தந்திரங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த 2 தந்திரங்கள் உங்களுக்கும் நிச்சயமா எனக்கும் இந்த காலகட்டத்தில் நேரிடுவது அதிக நிச்சயம். முதலாவது இன்ஃபில்ட்ரேஷன், ரெண்டாவது ராங் இன்டர்பிரேஷன். இது 2மே ரொம்ப ஆபத்தானது. சத்தியமுள்ள இயேசுநாதரை தொழுது கொள்ளுகிற ஒரு விசுவாசியும் கிறிஸ்துவின் வழியை விட்டு பாதையை விட்டு விலகி போவதற்கான காரணம் இது 2 தான். ஒன்னு இன்ஃபில்ட்ரேஷன், இல்லாவிட்டால் ராங் இன்டர்பிரேஷன். இது 2ல ஏதாவது ஒன்று நேரிடும் அன்பானவர்களே. இந்த 2ஐயும் இவர்கள் இப்ப இந்த இடத்துல பயன்படுத்துகிறார்கள். யார் இந்த யூதா பென்யமீன் என இவங்க 2 பேரு தான் தேவாலயத்தை கட்டும்படியாக கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் கோரஸ் பிரகடனம் பண்ணும் பொழுது கர்த்தர் தாமே யாருடைய இருதயத்தெல்லாம் ஏவினார் என்று சொல்லப்படுகிற அந்த ஏவுதலின்படி வந்த ஆட்களாக இருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் கூடி சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்கிற இந்த அற்புதமான சம்பவத்தை சத்துருக்கள் கேட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த சத்துருக்கள்? இவர்களை குறித்து நான் அடுத்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவேன். இவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கும்போது இதே 4ஆம் அதிகாரம் 10-17 பார்க்கும் பொழுது சமாரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த சமாரியர்? ஆண்டவராகிய இயேசுநாதருடைய காலகட்டத்திலே இயேசுநாதர் 4ஆம் அதிகாரம் சுவிசேஷத்திலே சமாரியா வழியாக போகும் பொழுது சமாரிய ஸ்திரியை சந்தித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த ஆன்டகானிசம் என்று சொல்லப்படுகிற சத்ருத்துவம் இங்கிருந்து தான் தொடங்குகிறது யூதர்களுக்கும் சமாரியருக்கும். நீர் ஒரு யூதனா இருக்க சமாரியரோடு கூட எந்த விதமான ஒரு அணுகுமுறை வைக்காத யூதர்கள் எங்களுடைய தண்ணீராகட்டும், எங்களுடைய சாமானங்களாகட்டும், எங்களுடைய பாத்திரங்களாகட்டும், எங்களுடைய மண்ணில் கால் வைக்க கூட தயங்குகிற இந்த மண்ணை பாவமாக தீட்டாக எண்ணுகிற ஒரு யூதனாய் நீர் இருக்க என்னிடத்தில் தண்ணீர் வாங்கி குடிக்கலாமா என்று அந்த ஒரு சமாரிய ஸ்திரீ ஆச்சரியத்தில் கேட்கிறாள். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய சம்பாஷணை தொடங்குகிறது. நான் இப்ப அங்க போக விரும்பவில்லை. யார் இந்த சமாரியர்? இந்த சமாரியர் ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த சாலமோனுடைய ராஜரீகம் பண்ணும் பொழுது, அவர் ராஜபாரம் பண்ணும் பொழுது ஒட்டுமொத்த 12 கோத்திரங்கள் நிறைந்திருந்த இஸ்ரவேல் என்பதான தேசம் ஒன்றாக இருந்தது. சாலமோன் எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பாவம் செய்து போனாரோ, சாலமோனுடைய மகனாகிய ரெகொபோவாம் என்பதான அவனுக்கு கர்த்தர் வெறும் யூதாயா என்று சொல்லப்படுகிற யூதருடைய கோத்திரமும், பிறகு சிமியோன் என்று சொல்லப்படுகிற கோத்திரமும், பிறகு பெஞ்சமின் என்று சொல்லப்படுகிற இந்த 3 கோத்திரங்கள் நிறைந்த யூதயா என்பதான வட்டாரத்தை மாத்திரம்தான் ரெகொபோவாமுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். மற்ற 9 கோத்திரங்களையும் ஜெரொபோவாம் என்று சொல்லப்படுகிற சாலமோனுடைய காலகட்டத்தில் இருந்த அடிமைக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்படி மேல இருக்கிற 9 கோத்திரமும் சேர்ந்திருக்கிற இடத்திற்கு இஸ்ரவேல் என்பதான பேரும், கீழே தாவீதுடைய வம்சத்திலிருந்து வருகிற
அவருடைய ரத்தத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ராஜாக்கள் எல்லோருக்கும் யூதா என்பதான பேரும் சொல்லப்பட்டது. அப்படி யூதயாவுக்கு எருசலேம் என்பதான இடம் தலைநகரமா இருந்தது. இஸ்ரவேலுக்கு சமாரியா என்பதான இடம் தலைநகரமா இருந்தது. அந்த ஒட்டுமொத்த 9 கோத்திரமும் இந்த கீழே இருக்கிற யூதாவில் இருக்கிற யூதர்களை பார்க்கலும் மோசமான பாவங்கள் செய்தது நிமித்தமாக இயேசுநாதர் வருவதற்கு முந்தி 722 மேல இருக்கிற 9 கோத்திரங்களையும் அசீரிய ராஜா வந்து அப்படியே தூக்கின்னு போயிட்டான். அவர்கள் திருப்ப வரவே இல்லை. அதுக்கப்புறம் பாபிலோன் ராஜா கீழே இருக்கிற தேசத்தை தூக்கின்னு போறான், வந்தார்கள். மேல இருக்கிற 9 கோத்திரமும் வரவில்லை. அவங்களை கொண்டு போயிட்டு அசீரிய ராஜா தன்னுடைய தேசத்தில் வைத்து விட்டான். கொண்டு போகப்பட்ட அந்த ஜனங்கள், அவர்கள் வசித்திருந்த அந்த இஸ்ரேல் என்பதான வட்டாரத்திலே அந்த அசீரிய ராஜா ஷல்மனேசர் என்று சொல்லப்படுகிற அசீரிய ராஜா 5 இடங்களிலிருந்து புறஜாதியில கொண்டு வந்து ரொப்பி போட்டான் அந்த இஸ்ரேல் என்பதான மேல இருக்கிற தேசத்தில். அந்த இஸ்ரேல் என்பத தேசத்திற்கு சமாரியா தான் தலைநகரமா இருந்தது. இப்ப அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே யாரு? புறஜாதிகள். காலம் போக போக புறஜாதிகளும் யூதர்களும் கலப்படமாயி அப்படி பிறந்த சந்ததிதான் இயேசுநாதருடைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். அது இந்த எஸ்ரா புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல சம்பவம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாங்க போகும்போது பார்க்கலாம். அப்படி 5 இடங்களிலிருந்து கொண்டு வந்து குவிக்கப்பட்ட இந்த ஜனங்கள், புறஜாதியின ஜனங்கள் தான் யூதயாவுக்கும் பென்யமீனுக்கும் சத்துருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வருகிறார்கள். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் சொன்ன இந்த சம்பவம் அங்க ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும். அதான் இங்க போதித்து முடித்திருக்கிறேன். அவர்கள் கூடி வந்த உடனே அந்த கர்த்தர் கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்து கர்த்தர் தொழுது கொள்ளும்படியாக இருக்க வேண்டிய அந்த தேசத்தை அவர்கள் தங்களுடைய மனமின்படியே விக்கிரகங்களை தொழுது கொள்ள ஆரம்பித்தது நிமித்தமாக கர்த்தர் சிங்கங்களை அனுப்பி அநேக ஆட்களை கொன்று போட்டார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல. பிறகு ஜனங்கள் தெளிவாய் புரிது, இந்த நாட்டுடைய கடவுள் வந்து நாம தொழுது கொள்கள் பிடியில்லை என்று சொல்லி யூதர்களுடைய ஒரு ஆசாரியன், சரியாக கொண்டு போகப்பட்ட ஒரு ஆசாரியனை கொண்டு வந்து எங்களுக்கு யூதருடைய முறையின்படி எங்களுக்கு போதிங்க, இங்க வந்து இங்க இருக்கிற கடவுளுக்கு, இந்த லொக்காலிட்டி, இந்த பூமிக்கு அடுத்த கடவுளுக்கு நாங்க பண்ற ஆராதனை புரியல என்று சொல்லி ஒரு யூதன் வந்து அப்படி யூதர்களுக்கு அடுத்த சில பண்டிகைகளையும் பலிகளையும் கற்றுக் கொடுத்தான். அது நடந்து 280 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அவர்கள் வருகிறார்கள் மறுபடியும் எங்க? கர்த்தருடைய நகரமாகிய இஸ்ரேல், முக்கியமாக தேவாலயத்திற்கு வருகிறார்கள். அஸ்திபாரம் போட்ட இடத்துக்கே வருகிறார்கள். வந்து என்ன நடக்குது? 4ஆம் அதிகாரம் 1-2 இப்ப கவனியுங்கள். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதருக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, வசனம் 2, அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எஸ்ராத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களுடைய சொன்னார்கள். This is called infiltration. ரொம்ப அருமையாக கர்த்தருடைய ஜனங்களிடத்துல வந்து இவர்கள் சொல்ற வார்த்தை, நாங்களும் உங்களோட கூட தேவாலயத்தை கட்டுவோம் என்றார்கள். எதற்காக இவர்களை சத்துருக்கள் என்று வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது? அவங்க ஒன்னும் ஆரம்பத்துல தீமையை செய்யவில்லை, எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அடிக்கல ஒடிக்கல, எந்த தடையும் செய்யவில்லை. உங்களோட கூட நாங்களும் சேர்ந்து கட்டுவோம் என்றார்கள். ஏத்துக்கலாமா? இவர்களை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ளலாமா? அங்க சொல்லப்படுற வசனம் 2ல சொல்லப்படுற செருபாபேல் இடத்திற்கு செருபாபேல் சரியான பதில் கொடுக்கிறார். வசனம் 3ல, அதற்கு செருபாபேலும் யோசுவாவும் பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலில் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. வாவ்! என்னுடைய கேள்வி, அங்க இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், இவர்கள் எப்படி சத்துருக்களா இருக்கிறான்றது உங்களுக்கு 2 வரும். அவர்கள் சத்துருக்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும்
உங்கள் தேவனை நாடுவோம். இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எஸ்ராத்தோன் நாட்கள் முதற்கொண்டு. இங்கே நிறுத்துகிறேன். இந்த 5 பற்பல தேசங்களிலிருந்து கூடி வர பண்ண இந்த புறஜாதிகள் கானான் தேசம், கர்த்தர் வாக்கு பண்ணி இந்த கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தது யாரு? வசனம் 2ல அவர்களே சொல்றார்கள், எஸ்ராத்தோன் நாட்கள், அவரு ராஜா. ஷால்மனேசர் ஆனதுக்கு அப்புறம் இந்த எஸ்ராத்தோன் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ராஜா வராரு. அதை அடுத்த வர சொல்லுவேன். அவர்கள் எங்களை கூடி வந்து இந்த இடத்துல குவிய பண்ணினார்கள். என்னுடைய கேள்வி, தேவாலயத்தை கட்டத்தக்கதாக எருசலேமில் பென்யமீன் யூதா என்பதான இந்த யூதர்களை கூடி வர பண்ணினது யாரு? ஒரு புரியுதா? வசனம் 2-3 இருக்கிற விஷயம் தான் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இவர்களை இந்த யூதருடைய இந்த ஒரு கூடி வருதல், எருசலேமுக்கு இவர்களை கூடி வர பண்ணினது யாரு? சத்துருக்கள் என்று சொல்லப்படுற அந்த கூட்டத்தை கர்த்தருடைய வாக்குத்தத்தமான இந்த ஒரு கானான் தேசத்துல கூடி வர பண்ணினது யார்? 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது கோரேசுடைய இருதயத்தை ஆவியை ஏவினது கர்த்தர். மறுபடியும் இவர்கள் எல்லோரும் கூடி வரத்தக்கதாக உங்களுடைய இருதயங்களை ஏவினது யாரு? கர்த்தர். 1ஆம் அதிகாரம் வசனம் 5. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களில் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியே தேவன் ஏவினாரோ, நன்றாக கவனித்தீர்களா? இது பாபிலோனில் இருக்கும் பொழுது ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். யார் இவர்களை எருசலேமுக்கு கூடி வர பண்ணினது? கர்த்தர் கூடி வர பண்ணினார். இந்த புறஜாதிகளை யார் கூடி வர பண்ணினது? கவனித்தீர்களா? ஆகையால் தான் சபையிலே கர்த்தர் கொண்டு வராத ஒன்றும் அங்கீகரிக்க முடியாது. கர்த்தர் அனுப்பாத எந்த ஆட்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் உங்களை போல ஒரு கிறிஸ்தவனான் என்று சொல்லலாம். என்னுடைய கேள்வி, கர்த்தர் அனுப்புனாரா? கர்த்தர் கொண்டு வந்தாரா? உங்கள்ட்ட இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் கர்த்தரால் அனுப்பப்பட்டதா? அல்லது நீங்கள் உலகத்தார் கிடந்து அங்கீகரித்தீர்களா? இன்ஃபில்ட்ரேட், கலப்படம் செய்கிறது. உலகம் நம்மை கலப்பட செய்ய வைக்கிறது. அசுத்தனுடைய சேனை நம்மை கலப்பட செய்ய வைக்கிறது. அது அங்கீகரிக்க கூடாது. அது கர்த்தரால் அனுப்பப்பட்ட விஷயம் அல்ல, கர்த்தரால் கொண்டு வரப்பட்ட விஷயம் அல்ல. அவர்கள் கர்த்தரால் கொண்டு வரப்பட்ட ஆட்களும் அல்ல. உங்கள்கிட்டையும் இருக்கிறதா தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் அது பரலோகத்தின் தேவன்கிட்ட அருளப்பட்ட ஒரு பழக்கம் அல்ல என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சத்துருக்கள் என்று எஸ்ரா தெளிவாக சொல்லியிருக்கிறார் வசனம் 1ல. ஏன்? அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. புதிய ஏற்பாடுல இயேசு ரொம்ப தெளிவாய் சொன்னார், என்னோட நாமத்தினாலே அநேகர் உங்களிடத்தில் வருவார்கள். இதை இயேசு இங்கே இருக்கிறார், இது இயேசு அங்க இருக்கிறார் என்று என்னுடைய பெயரை எடுத்து பயன்படுத்துவார்கள். நீங்கள் போகக்கூடாது. அவனுடைய கனியை கண்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் யார் என்னால் அனுப்பப்பட்டார்கள் என்று. அவங்க கிட்ட இருக்கிற கனியே கிறிஸ்து தான். உங்களுடைய செயல்பாடுகளுடைய கனியை கிறிஸ்துவா இருக்கிறாரா? உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நடக்கையின் கனி கிறிஸ்து இல்லாமல் இருந்தால் உங்களுடைய என்னுடைய நடக்கை இப்பிரபஞ்சத்தின் கலப்படத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்காத, கர்த்தர் அனுப்பாத, கர்த்தர் கற்றுக் கொடுக்காத, கர்த்தர் வெளிப்படுத்தாத, பேசாதவைகளை நாம் அதை அடாப்ட் பண்ணிருக்கிறோம். உலக போற போக்குல போயிருக்கிறோம். அது என் கர்த்தர் கிடந்து வரவில்லை. இந்த பேச்சு என் கர்த்தர் கிடந்து வரவில்லை. சில பேருடைய இங்கிலீஷ் வார்த்தையில எனக்கு பிடிக்காது, அதை சொல்ல விரும்பவில்லை. இந்த இடத்துல இருந்து இங்கிலீஷ் செஞ்சுன்னு சொல்லிட்டு இஷ்டம் அந்த வார்த்தையை பேசக்கூடாது. அது கர்த்தர் கிடந்து வரவில்லை. கர்த்தர் கிடந்து புறப்பட்டு வராதவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை நம்முடைய பழக்கமாய் மாற்றக்கூடாது. வெஸ்டர்ன்லேருந்து வந்துச்சுன்னா சரி, ஈஸ்ட்லேருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் கர்த்தர் கிடந்து வந்ததா, பரத்துலேருந்து வந்ததா, அது அங்கேருந்து வராதவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, கொஞ்சம் உடைய கவனித்து பாருங்கள், நடைய கவனித்து பாருங்கள். கர்த்தர் கிடந்து வந்ததா? கர்த்தரிடந்து புறப்பட்டு வராவிட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு சகோதரி என் இடத்துல வந்து, நான் டேட்டு போட்டுக்கலாமா பாஸ்டர்னு கேட்டான். யார் இது சொல்லுது? பரத்துலேருந்து வந்ததா இது? நீங்களுக்கு யோசித்து பாருங்கள். இதுக்கு ஊழியக்கார தேவையில்லை. இது கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பழக்கமா? கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு விதிமொழிகள் தானா? கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பிராக்டிஸ் தானா இது? இது நான் ஏற்றுக்கொள்ளலாமா? அல்லது சத்துரு அனுப்பி இருக்கிறானா என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டாமா? அன்பானவர்களே, ஒரு வயது சென்ற ஒரு டாக்டர் கிட்ட இன்டர்வியூ எடுத்தாங்க. டாக்டர், செக்ஸ் படம் பார்க்கறது சரியா என்று.
அவர் சொன்னார், செக்ஸ் போட பார்க்கலனாக்கா பசங்களுக்கு செக்ஸ் என்னன்னு தெரியாது இல்லையா, பார்க்கணும் அப்படின்னாரு. 85 வயதுள்ள ஒரு டாக்டர். இயேசுநாதர் தெளிவாய் நம்முடைய பிரதான போதகர் இந்த வைத்தியரை கவனித்து பாருங்கள். நம்முடைய வைத்தியர் என்ன சொன்னார்? ஒரு ஸ்திரீயை இருதயத்திலே இச்சையோடு கூட பார்த்தாலே உள்ளத்தில் விபசாரம் செய்தாய் என்ற அளவுக்கு பேசியிருக்கார் நம்முடைய வைத்தியராக இயேசுநாதர். அவர் தான் பிரதான வைத்தியர். இவர் 88 90 வயது உள்ள டாக்டர் இருந்தால் அவர் சொல்லியிருந்தால் ஏற்றுக்க முடியாது. ஸ்திரியுடைய நிர்வாணத்தை பார்க்கறது உனக்கு சந்தோஷமா? அதான் நாம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? யார்கிட்ட வச்சு பழக்கம் அது? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி கிட்ட இருந்து வந்திருக்கிறது அன்பானவர்களே. அது நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கிட்ட இருந்து வரவில்லை. ஆகையால் இந்த சத்துருக்களை அனுப்பினது கர்த்தர் அல்ல. கர்த்தர் ஏவி அனுப்பின பென்யமீன் யூதர்கள் அல்ல. பென்யமீன் யூதர்கள் என்பதான யூதர்களை மாத்ததான் கர்த்தர் ஏவி அனுப்பினார தவிர, இந்த மேலிருந்து சமாரிலிருந்து கீழே இறங்கி வராங்க இந்த தேவாலயத்துக்கிட்ட, அது கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஆட்கள் அல்ல. அது இவங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. முதலாவது, நாங்களும் உங்களை போல எங்களை போல இல்லை. நீங்க, நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். எதை நீ காட்டுறதுனால அது கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய்? உன்னுடைய கனியாகிய செயல்பாடுகள் என் கிறிஸ்துவை காண்பித்தால் ஒழிய உன்னை கிறிஸ்தவனாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவுக்கு அடுத்த வார்த்தைகள் இல்லை, கிறிஸ்துவுக்கு அடுத்த தோரணை இல்லை, கிறிஸ்துவுக்கு அடுத்த செயல்பாடுகள் இல்லை, கிறிஸ்துவுக்கு அடுத்த சிந்தை இல்லை, கிறிஸ்துவுக்கு அடுத்த எண்ணங்கள் இல்லை. இருக்கிறதெல்லாமே இப்பிரபஞ்சத்துக்குரிய எண்ணங்களை வைத்துக் கொண்டு நீ கிறிஸ்துவன் என்று கர்த்தர் தான் அனுப்பினார் சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பொய்யல்லவா அது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒண்ணு, கலப்படம் முன்னாடி நாம் கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி போவோம். இங்க 16 வருஷம் தேவாலயம் கட்டப்படாமல் போனதற்கு காரணம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது காரணம், கலப்படாக ட்ரை பண்ணார்கள், ஆவல. ஏன்னா இந்த ஜனங்களா கர்த்தரால் அனுப்பப்பட்ட பியூர் யூதர்கள், கர்த்தர் வார்த்தையை நன்றாய் காது கொடுத்து கேட்கிறவர்கள், வசனம் நிறைந்துள்ள மனமுள்ள யூதர்கள். இவர்கள் சாதாரண ஏமாற்ற முடியாது. ஆகையால் அவங்க வேறொரு உபாயத்தை எடுக்கிறார்கள், வேறொரு தந்திரத்தை எடுக்கிறார்கள், வேறொரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. இவங்க கூட போய் சேர்ந்து அழகா உள்ள பூந்து யூதனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு ஒரு கலப்படத்தை ஏற்படுத்தலாம் என்று பார்த்தால் முடியலையே. இருட்டும் வெளிச்சமும் எப்படி ஒன்னாக முடியும்? பொய்யும் சத்தியமும் எப்படி ஒன்று சேர முடியும்? ஞாபகம் இல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர்ல வசனம் 14 இருந்து, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பிலியாலுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? எப்படி சம்பந்தப்படுத்திக்கலாம்? நாம படுத்த முடியாது, படுத்த ஆகாது. அதனால கர்த்தரால் அனுப்பப்படாத எந்த விஷயத்தையும் தயவுசெய்து, ஒரு சிந்தையா இருக்கலாம், ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஒரு காட்சி பொருளா இருக்கலாம், வீட்டுக்குள்ள வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. சபையில வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்குள்ள பர்சனல் லைஃப்ல வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன், எல்லாரும் போல நீ கிடையாது. நீ அநீதிக்கும் நீதிக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்க செய்யறாங்கிறது நாமளும் செய்யக்கூடாது. நாம் அல்ல அவர்கள், அவர்கள் அல்ல நாம். இப்படி ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கலப்படமாகலாம் என்று முயற்சி செய்து உள்ள பூர பார்த்தார்கள். ஆகையால் தான் கிறிஸ்துவ பேர்கள் உள்ள விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே கிறிஸ்து இல்லாமல் இருக்குவார். கிறிஸ்துவ பேருங்க இருக்கும், பைபிள் இருக்கும், வசனங்களை வாழ வச்சிருப்பாங்க, ஆனா கிறிஸ்து இருக்க மாட்டார். ஏன்னா உள்ள இருக்கிறது பிசாசினால் அருளப்பட்ட விஷயங்கள். அங்கீகரித்தார்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 3, 4, 5 அவருடைய 2வது உபாயம். அதற்கு செருபாபேலும் யோசுவாவும் இஸ்ரவேலில் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை ஞாபகத்தை வச்சுக்க. இப்பதான் அவசியம் பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அப்படியே பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி, ஏன்னா அவருக்குள்ளாக கர்த்தர் ஏவினார், அவருடைய ஆவியை ஏவினார், கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு
அதை கட்டுவோம் என்றார்கள். ஒத்துக்கவில்லை. அவருடைய இரண்டாவது விஷயம், அவங்க செஞ்ச அந்த இரண்டாவது விஷயம்தான் இவர்களுக்கு வேறு விதமாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினது. தேவாலயம் கட்டுற வேலை நின்று போனது. வசனம் 4, அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் புறஜாதிகள், சத்துருக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி, முதலாவது அவர்கள் செஞ்சது யூதருடைய கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்கு கைக்கூலி கட்டினார்கள், லஞ்சம் கொடுத்தார்கள். பெரிய பெரிய ஆபீசர்ஸ் 4 விஷயங்கள் அவர்கள் செய்கிறார்கள். இந்த 4 விஷயத்தின் நிமித்தமாக 4ஆம் அதிகாரம் 24 நிறைவேறுகிறது. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்புறம் என்ன ஆச்சு? எப்போ 536 இருந்து 520 வரைக்கும் 16 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை நிறுத்தப்பட்டது. அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? யூதர்கள், கர்த்தரால் ஏவப்பட்ட யூதர்கள், தெரியல. 16 வருஷம் கர்த்தருக்கு ஏறெடுத்த அந்த உண்மையான ஆராதனை தடைபட்டு போன இவர்களுடைய இந்த உபாயத்தின் நிமித்தமாக அவர்கள் என்ன யோசித்திருந்திருக்கலாம்? இது கர்த்தரோட சித்த இல்லம் போல இருக்குது, ஏன்னா இவ்வளவு தடை வர்றது பார்க்கும்போது கர்த்தருக்கு இதுல விருப்பம் இல்லை போல என்று சொல்லி அவர்கள் நடைமுறையை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை மறந்து நடைமுறையை அவர்கள் தவறாக வியாக்கரணிக்க ஆரம்பித்தார்கள். உங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை வைத்துக்கொண்டு தப்பா வியாக்கரணம் பண்ணக்கூடாது. உங்களுடைய சம்பவம், இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்கள் தலைகில கால் மேலே தான் இருக்கும், எதிர்ப்புதிராதான் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு இது கர்த்தரோட சித்தம் இல்லை, இது கர்த்தர் நடத்துதில்லை என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படி போகணுன்றதுக்கு சரியான உங்களுக்கு ஒரு விவரணம், வியாக்கரணம் தேவை என்றால் அதற்கு வேத வாக்கியத்திற்கு நேராக தான் நீங்கள் திரும்ப வேண்டும். குடும்பத்தின் பிரச்சனைகளையோ குடும்பத்தின் சம்பவங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வியாக்கரணம் செய்தால் அது நீங்கள் எடுக்கிற தப்பான ஒரு தீர்மானம். கர்த்தரை விட்டு நீங்கள் தூர போவதற்கு எதுவான ஒரு விஷயம். அது குடும்பத்துல தலைகளை தான் நடுங்கும். நம்ம பரலோகத்துல இருக்கிறோம் ஸ்மூத்தா போறதுக்கு, பூமியில இருக்கிறோம் தலைகளை தான் விஷயம் போகும். தலைகளை போறத வச்சுன்னு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கை எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை இப்படி போயினுக்குது, இது கர்த்தரோட சித்தத்தானா, இது கர்த்தர் சித்தம் இல்லாம தெரியுது என்று நீங்கள் போயிடக்கூடாது. நீங்க போக வேண்டிய இடம் 1 வேத தியானம், 2வது ஜெபம். இது 2 இடத்துக்கு தான் நீங்கள் போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தலையில இருந்தாலும் என்ன கர்த்தர் என குறித்து வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்வது. இவர்கள் மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு நேராக போகாமல் வேலையை நிறுத்துகிறார்கள். கர்த்தர் சித்தம் இல்லம் போல தெரியுது, எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அப்படி என்று சொல்லி கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய உண்மையான ஆராதனை 16 வருஷம் தடைபட்டு. ஆனா கர்த்தர் சும்மா இல்லை, 16 வருஷம் இல்லை, 1600 வருஷம் ஆனாலும் கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களையும் என்னைய போல சமயத்திற்கு உட்பட்டவர் அல்ல. 16 வருஷம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா கர்த்தர் மறுபடியும் உள்ள வருகிறார். அவருடைய மகிமையை திருடுவதற்கு கர்த்தர் ஒருபோதும் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு சேர வேண்டிய மகிமையை அவர் எடுக்காமல் விடுவது கிடையாது. தம்முடைய மகிமையை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தேவனுக்கு சமமானவர்கள் யாருமே இல்லை இன்னும். சரி, நீ எடுத்துக்கோ பரவாயில்ல இவ்வளவு வருஷம் என்று கர்த்தர் சொல்லி விட்டுவிடத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை மற்ற ஒருவன் திருடுவதற்கு பூமியிலே ஆகட்டும் பரத்திலாகட்டும் ஒருவனும் இல்லை என்று ஏசாயா ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். என்னை அன்றி தேவர்கள் யாரும் இல்லை. அதனால் அவருடைய மகிமை அவர் யாராவது பறித்து விட்டால் அதுக்கு என்ன அடி கொடுக்கணுமோ அடி கொடுத்து அவருடைய மகிமை அவர் வாங்காமல் விட மாட்டார். அந்த மாதிரி வைராக்கியம் உள்ள தேவன் நம்முடைய வேதாகமத்தின் தேவன். ஆகையால் நீங்கள் நானும் மகிமைப்படுத்த வேண்டிய தேவனை மகிமைப்படுத்திதான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் நடக்கிற அசம்பாவங்களை வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வியாக்கரணம் செய்ய வேண்டாம். அது ரொம்ப தப்பு. அது தலைகளை போகும்போதெல்லாம் நாம் போக வேண்டியது கர்த்தர்கிட்ட தான். என்னன்ற சம்பவம் எப்படி இருக்குது, விஷயம் குடும்ப நிலைமை எப்படி இருக்குது, வேத வாக்கியம் உங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதோ அதை பிடித்து கொண்டு அப்படியே போனால் உலக காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தாது.
இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லித் துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லித் துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை நீக்க பாரினில் வந்த மெய்நாமம் அது. பாவத்திலே வாழும் பாவியை நீக்க பாரினில் வந்த மெய்நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம்